சேர்ந்து வாழக்கூடிய ஒரு உளவியல் இந்த பொது உளவியலாக இங்கே மலர வேண்டும். ஒரு புதிய தலைமுறை எப்படி உருவாக வேண்டும். சேர்ந்தே வாழ முடியாது என்கிற நிலை இந்த சமூகத்தில் இருக்கக்கூடாது. கலந்தே வாழ முடியாது என்கிற நிலை இருக்கக்கூடாது. சேர்ந்து வாழ வேண்டும், கலந்து வாழ வேண்டும், எல்லோரும் மனிதர்களாக வாழ வேண்டும், சமத்துவத்தோடு வாழ வேண்டும், சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும். அதற்கான ஒரு பொது உளவியலை உருவாக்குவதற்கு சிந்தித்த ஒரு புரட்சியாளர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர், சமூக புரட்சியார். அதுதான் என்னை அடிக்கடி அவரை பற்றி சிந்திக்க தூண்டும். எப்படி இதை அவர் யோசித்தார், சிந்தித்தார், எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார், நடைமுறைப்படுத்தி இருக்கிறார். இன்றைய தமிழ்நாட்டை அவர்தான் ஒரு சிற்பியாக செதுக்கி இருக்கிறார். கல்வி தளத்தில், பொருளாதார தளத்தில், அனைத்து தளங்களிலும் இந்த தமிழ்நாடு இன்றைக்கு பிறரால் போற்றப்படுகிறது, பெருமையாக பேசப்படுகிறது என்றால் அதற்கான அனைத்து அடித்தளங்களையும் அமைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை யாரும் மறுக்க முடியாது. எவ்வளவு கடுமையாக விமர்சனம் செய்கிற எவராலும் கூட இதை மறுக்க